வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான 2026 ஜூலையில் 15 நாள், ஆகஸ்டில் 15 நாள் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் விடாமுயற்சிகளுக்கு புதிய திருப்பங்களையும் சுக்கிர பகவானுடைய பலத்தால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பெறக்கூடிய பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஆடி மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனாக இன்றைய பதிவை நாம் பார்க்குறோம். இந்த பதிவு ஆடி மாதத்திற்கான ஒரு சிறப்பான ஒரு பதிவு அப்படிங்கிறனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, எது நமக்கு சவாலாக இருக்கும், எதில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. முதல்ல 2026 ஆடி மாதத்தில் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு முக்கியமான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பதிவுக்கு போயிடலாம், பலனுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கடகத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்றுள்ளார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மீனத்தில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த மாதம் சனி பகவானுடைய வக்கரகதி நிகழ்வு இருக்கிறதுனால இதனுடைய வீரியம் கம்மியாகும். இதனால் என்ன ஆகும்னா அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம், அதுக்கான தாக்கம் குறையும். ராகு பகவான் கேது பகவானுடைய நிலையை பார்க்கும்போது ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும் கேது பகவான் 10ஆம் வீட்டிலும் இருக்காங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக சுக்கிர பகவான் ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் சஞ்சாரம் செய்து உங்கள் நட்சத்திரத்திற்கு கூடுதல் பலத்தை உறுதி செய்கிறார். இந்த முக்கியமான கிரகநிலைகள் இதுபோல் இருக்கும்போது தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு எப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குருவாக தன் 5ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும், அதாவது 12ஆம் இடத்தை, 9ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், அதாவது 4ஆம் இடத்தையும் பார்ப்பது மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு அரிதான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு, இந்த அமைப்பு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய தொழில் நிறுவனத்திலும் அல்லது உங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் உங்கள் திறமைக்கு தகுந்த மரியாதை, பலன் இதெல்லாம் இருக்கும். ரொம்ப நாளாக வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமா தொழில் இருக்கக்கூடிய நண்பர்கள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆன்லைன் வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அதே போல் அக்கௌண்டன்ட்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு அல்லது அது சம்பந்தமான வேலையில் ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வியாபாரம், அதோட ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வீட்டினுடைய அதிபதி புதன் பகவானும் நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவானும் சாதகமான இடங்களில் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்காங்க. வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் அப்படிங்கிறத இந்த இடம் உங்களுக்கு சொல்லுது. இதனுடைய பலனாக புதிய கஸ்டமர்னுடைய வருகை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இது வியாபாரம் சூடு பிடிக்கும். அதே போல் பார்ட்னர்ஷிப் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக செய்யக்கூடிய முதலீடு மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும். ஆடம்பர பொருள், ஜவுளி, உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அமையப் போகுது. குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வையும் சுகஸ்தானத்தின் மீது விழுவதால் கலவையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்னு அந்த கிராப் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதனுடைய பலன் குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் அவ்வப்போது சச்சரவு வந்துட்டு போகும், சண்டை வந்துட்டு போகும், மனஸ்தாபம் வந்துட்டு போகும். ஆனாலுமே சுக்கிர பகவானுடைய சுப பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே சுமூகமாக முடிவடையும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிதல், அன்பு, அந்யோன்யம் அதிகமாகும். சொந்த பந்தத்தினுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுத்தாலுமே அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு ஆதரவு அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தையும், பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இது எல்லாமே குடும்பத்துக்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பேச்சில் கவனத்தோடு நிதானத்தை கடைபிடிப்பது பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். களத்திரக்காரகனான சுக்கிர பகவான் ஆடி மாதத்தினுடைய தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது குடும்பத்தில் திருமண முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுது. இந்த 7ஆம் வீட்டு ஆட்சி பலம்ங்கிறது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குன்னா, பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள், அதே போல் நின்று போன திருமணங்கள்,
ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம், திருமணமே நடக்கலை, அல்லது முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சது, ரெண்டாவது திருமணம் செய்யலான்ட்டுருக்குறோம் அப்படிங்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ வந்து கைகூடும். உங்களுக்கு ஏற்ற உங்கள் மனதிற்கு ஏற்ற வரன் அப்படிங்கிறது சூப்பராகவே அமையும். அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவு மூலமாக, முழு சம்மதத்தின் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணியில் ஒரு நல்ல ஒரு திருப்பமான மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது குடும்பத்தில் நடக்கும். பெண்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இது வந்து இருக்குது. இது வந்து சகோதரிகளுக்கு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குன்னு மேலும் பார்க்குற போது, மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவது, அடகு வைத்த நகைகளை, சொத்துக்களை மீட்பது, குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கிடைப்பது, வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமைக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைப்பது, உங்களுடைய சக ஊழியர்கள், சக நண்பிகள் மூலமாக உங்களுக்கு அந்த உதவி, உங்களுடைய அந்த வேலை பளு இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. மாணவர்களுக்கான கல்வி நிலை எப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் வீடான கல்வி ஸ்தானத்தை உச்சகுரு பார்ப்பதும், வித்யாகாரகனான புதனின் சஞ்சாரம் அப்படிங்கிறது படிப்பில் ஆர்வம் உண்டாகும். பூராட நட்சத்திர மாணவர்களுக்கு படிப்பில் மந்த நிலை, சுறுசுறுப்பு, ஆர்வமாகிறது, ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி இது மாறி மாறி இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. விடாமுயற்சியால் போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு நல்ல மதிப்பெண் கிடைப்பது, விளையாட்டுகளில் வெற்றி பெற்று பதக்கங்கள், பட்டங்கள், பரிசுகள் வாங்குவது, உயர்கல்விக்கான முயற்சிகள் வந்து தடையின்றி நீங்கள் நினைத்த இடத்தில், நினைத்த ஊரில் நீங்கள் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் உருவாகும். இந்த ஆடி மாதத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குற போது, அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய வக்ர நிலையும், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவினுடைய நிலையும் கலவையான ஆரோக்கிய பலன்களை வந்து பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்க இருக்கு. சனி பகவான் மற்றும் குரு பகவானுடைய நிலை என்ன பலனை ஆரோக்கியத்தில் கொடுக்குன்னா, பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே கண்ணு வலி, கண் எரிச்சல், ஒரு பக்கம் தலைவலி, அஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்காதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். தூக்கம் குறைவாக இருப்பதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோர்வு, தலை சுற்றல், தலைவலி இது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, உறக்கம், ஓய்வு, நல்லா தண்ணி குடிக்கிறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கான வழிகளை நீங்கள் செய்யும்போது ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களான சனி பகவான் மற்றும் குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக மாறுமே தவிர பாதகமாக மாறாது. இந்த ஆடி மாதம் நாம் இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ள வழிபாடு என்ன இருக்குன்னு பார்க்குற போது, நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் மற்றும் ஆன்மீக கிரகங்களுடைய சாதகமான நிலை அப்படிங்கிறது பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமைகள் வரக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறனால உள்ளூர் மாரியம்மன் கோயில், அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கலை மக்களுக்கு பிரசாதமாக வழங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக அர்த்தாஷ்டம சனியினுடைய கெடுபலன்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். பரிகாரம்னு பார்க்கும்போது, உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு, மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அல்லது மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து, அபிஷேகம் செய்து, அலங்காரத்திற்கு பூக்களை வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஆதரவற்றோருக்கும், மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும், முதியவர்களுக்கும் உணவு தானம், உடை தானம் கொடுத்து நீங்கள் வழிபாடு மற்றும் உதவிகளை செய்யும்போது செல்வ வளத்தையும் மன அமைதியும் இறைவன் வந்து உங்களுக்கு அள்ளி தருவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நண்பர்கள், இந்த ஆடி மாதம் இந்த வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் படி உங்களுக்கு அது அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறனால இது உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஸோ ஆனாலுமே தற்போதைய இருக்கக்கூடிய அந்த திசா புத்தி மற்றும் உங்களுடைய சுய ஜாதகம் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திர நண்பர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு ஆடி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள பதிவாக இருந்துக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் வந்து அற்புதமான பதிவோடு மறுபடியும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.